ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம் போல் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 10/7/2025 ஆனி மாதம் 26ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:48 சூரிய அஸ்தமனம் மாலை 6:40 இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாளிலே பௌர்ணமி வழிபாடு, பௌர்ணமி சத்யநாராயண பூஜை செய்ய வேண்டும். அதேபோல் திருவண்ணாமலையானை நினைத்து இன்றைய நாளிலே உபவாசம் இருந்தால் அது நமக்கு பலவிதமான நலங்களை தரும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரிய கோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? அரசு சம்பந்தமான காரியங்களை தொடங்குவதற்கு சிறப்பான நேரம். அதேபோல் மேலதிகாரிகளிடம் ஏதேனும் விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் இந்த நேரத்திலே அதற்காக பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் அது நல்லபடியாக முடியும். அதேபோல் சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்துள்ள மனிதர்களை பார்த்து ஏதேனும் காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேளையிலே சந்தித்தால் அது நல்லபடியாக முடியும். உயில் எழுதுவதற்கு நல்ல நேரம். அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் சனிகோரை மதியம் 12 முதல் 1 வரை. நிம்மதியாக வீட்டிலே இருந்தால் உண்டு விட்டு தூங்கிவிடுங்கள். இந்த வேளையிலே அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். சண்டை இந்த வேளையிலே ஏதேனும் ஏற்பட்டால் அது பெரிய சண்டையாக மாற வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே இந்த ஹோரையிலே அமைதியாக இருப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:09 வரை மூலம், அதன் பின்பு பூராடம். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:35 வரை சதுர்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று காலை 6:09 வரை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நேரம். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். காரிய தடைகளெல்லாம் விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அண்ணாமலையானை வணங்குங்கள். சத்யநாராயண பூஜை எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்ளுங்கள். சந்திராட்டம பாதிப்புகள் குறையும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அந்யோன்யம் ஏற்படும்.
நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிறப்பான நாள் இது. மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். நினைத்த காரியங்கள் நினைத்த வண்ணம் நடக்கும். அற்புதமான நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படலாம். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சத்யநாராயண பூஜையிலே கலந்து கொள்ளுங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதியதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அண்ணாமலையானை வணங்குங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். குருவருளும் திருவருளும் கிடைக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அண்ணாமலையானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். அண்ணாமலையானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும்.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எல்லா விதத்திலும் ஏற்றமான மாற்றமான நல்ல நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும், அண்ணாமலை ஆணை வணங்க வேண்டும், பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக தெளிவாக இருக்கும். முடிவுகள் அற்புதமாக எடுப்பீர்கள் இன்றைய நாளிலே. ஆகவே எல்லா விதமான முயற்சிகளையும் இன்றைய நாளிலே தொடங்கலாம். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். குரு வழிபாடு செய்யுங்கள், அண்ணாமலை ஆணை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைய நாளிலே வேண்டாம். இன்றைய நாளிலே மௌனமாக இருங்கள். குரு வழிபாடு செய்யுங்கள், அண்ணாமலை ஆணை நினைத்துக் கொள்ளுங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். குரு வழிபாடு செய்யுங்கள், அண்ணாமலை ஆணை வழிபாடுங்கள், அதேபோல் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே நல்ல வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். கடன் தொல்லைகள் விலகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள், ஏற்றமான நாள். இன்றைய நாளிலே குரு வழிபாடு செய்யுங்கள், அண்ணாமலையானை வழிபடுவோம், பெருமாள் வழிபாடு செய்வோம். இன்றைய நாளிலே சத்யநாராயண பூஜையிலே கலந்து கொள்ளுங்கள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே 12 ராசிக்காரர்களும் குரு வழிபாடும் சிவ விஷ்ணு வழிபாடும் செய்ய வேண்டிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு பௌர்ணமி. அண்ணாமலையானை தொழுபவர்களுக்கு முக்தி கிடைக்கும். அண்ணாமலையை நினைக்க முக்தி, திருவாரூரில் பிறக்க முக்தி என்று சொல்வார்கள். காசியிலே இறக்க முக்தி என்று சொல்வார்கள். இன்றைய நாளிலே திருவண்ணாமலை அண்ணாமலையானை வணங்கி உண்ணாமுலையாளை வணங்கி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தகவலானது அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல். எம்பெருமான் ஈசனுடைய எத்தனையோ திருக்கோவில்கள் இருக்கின்றது. அந்த திருக்கோவில்களிலே நகரேஷு காஞ்சி என்று சொல்வார்கள். காஞ்சிபுரம் ஸ்தலங்கள் இருக்கின்ற அற்புதமான ஒரு ஊர். தடுக்கி விழுந்தால் கோவிலிலே தான் விழ வேண்டும் என்று நகைச்சுவையாக ஒரு சொல்வார்கள். காஞ்சிபுரத்தை பற்றி கோவில் நகரம் என்று சொல்வார்கள். காஞ்சிபுரம் என்பது
சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை குறிக்கின்ற அற்புதமான ஒரு ஊர். நிறைய பெருமாள் கோவில்கள், நிறைய சிவன் கோவில்கள், புகழ்பெற்ற மடங்கள் இருக்கின்ற ஊர். இப்படி காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். காஞ்சிபுரத்திலே வாழ்பவர்களுக்கு இறைவனுடைய தனிப்பெரும் கருணை இருந்தால்தான் காஞ்சிபுரத்திலே நாம் வீடு எடுத்து வாழ முடியும். காஞ்சிபுரத்திலே வாழ்பவர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். அந்த காஞ்சிபுரம் தேர் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான நகரமான காஞ்சியிலே தெய்வநாகேஸ்வரர் திருக்கோவில் என்ற ஒரு கோவில் இருக்கின்றது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலே எலுமியங்கோட்டூரிலே இருக்கின்றது இந்த அற்புதமான தலம். சிவன் கோவில் இது. இந்த கோவிலுடைய தலபுராணம் என்று பார்த்தால் தேவமங்கையான ரம்பா வழிபட்ட கோவில். இந்த வேளையிலே ரம்பாதேவியை பற்றி சொல்ல வேண்டும். ரம்பாதேவி கலைகளுக்கெல்லாம் அதிதேவதையாக விளங்குபவள். ரம்பா தேவதையை வழிபட்டு நாம் ஒரு கலையை கற்றுக்கொள்ள துவங்கினால் அந்த கலையானது நல்ல விருத்தி அடையும், நல்ல ஞானம் கிடைக்கும். இப்போது கூட குபேரர் கோவிலிலே ரம்பா திதி அன்று அன்றைய நாளிலே கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி ரம்பாதேவிக்கு தனியாக வழிபாடு செய்வார்கள். இது தொன்று தொட்டு இருக்கின்ற அற்புதமான வழிபாடு. ஒரு சில கோவில்களிலே இவற்றை பின்பற்றி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரம்பாதேவியை வழிபட்டால் நமக்கு ஞானம் விருத்தியாகும். ஆகவே இந்த ரம்பாதேவி வழிபட்ட இந்த ஆலயத்துக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு ஞானம் கைகூடும். நாம் கற்கின்ற கலைகளுடைய வித்தை அதிகமாகும். இந்த ஆலயத்திலே அர்ச்சகர்கள் லிங்கத்தை தொடுவதில்லை. சாதாரணமாக எல்லா கோவில்களிலேயும் அர்ச்சகர்கள் லிங்கத்தை தொட்டு பூஜை செய்வார்கள் அல்லவா? இந்த ஆலயத்திலே ரம்பாதேவி வந்து வழிபட்ட கோவில் என்ற காரணத்தினாலே அர்ச்சகர்கள் இங்கு இருக்கின்ற லிங்கத்தை தொடாமல் தான் பூஜை செய்கின்றார்கள். சரி, ஆடைகளை எப்படி மாற்றுகின்றார்கள் இறைவனுக்கு என்றால், ஒரு பெரிய குச்சியை எடுத்து அந்த குச்சிகளினாலே மாலைகளை அணிவிப்பது, ஆடைகளை அணிவிப்பது என அப்படித்தான் இங்கு பூஜை செய்கின்றார்கள் அர்ச்சகர்கள். லிங்க திருமேனியை அர்ச்சகர்கள் கூட தொடுவதில்லை. தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி போன்ற அசுரர்கள் மூவர் இருந்தனர். இந்த மூவரும் அசுரர்கள் பறக்கும் கோட்டைகளை அமைத்து அவற்றிலே பறந்து பறந்து தேவர்களை தாக்கி தேவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை செய்தார்கள். மிகவும் வருந்திய தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். அவரும் தேவர்களுடைய அந்த இன்னலை தீர்க்க வேண்டும் என தேரிலே புறப்பட்டார். ஆனால் முதல் கடவுளான விநாயகரை வழிபடுவதற்கு மறந்துவிட்டார். எந்த செயலிலே ஈடுபட்டாலும் முதலிலே விநாயகப் பெருமானை வழிபடுவது என்பது நம்முடைய மரபு. ஆனால் சிவபெருமான் அன்றிருந்த அவசரத்திலே விநாயகப் பெருமானை நினைக்காமல் கிளம்பிவிட்டார். சிவபெருமானே மரபை மீறிய காரணத்தினாலே விநாயகப் பெருமான் சிவபெருமானை சோதித்தார். தேரினுடைய அச்சு முறிந்தது. மரமல்லிகை காடாக இருந்த தலத்திலே இத்தலத்தின் வழியாக சென்ற அந்த தேரானது நிலைகுலைந்து நின்றுவிட்டது. அதனை தாங்கி பிடித்தார் மகாவிஷ்ணு. அப்போது சிவன் தடுமாறவே அவரது கழுத்திலே கிடந்த கொன்றை மாலையானது கீழே விழுந்தது. அந்த இடத்திலே சுயம்பு லிங்கம் ஒன்று தோன்றியது அழகாக. பிற்காலத்திலே அந்த லிங்கத்துக்குத்தான் கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமிக்கு தெய்வ நாயகேஸ்வரர் என பெயரிடப்பட்டது. இந்த லிங்கம் புனிதமானது என்பதால் பூஜையின் போது கூட அர்ச்சகர்கள் யாரும் தொடுவதில்லை. குச்சியின் உதவியோடு தான் சுவாமிக்கு நான் முன்பே சொன்னபடி ஆடைகளை அணிவிக்கிறார்கள், மாலைகளை அணிவிக்கிறார்கள். தொடாமல் தான் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். தேவகன்னியரான ரம்பா மட்டுமல்ல, ஊர்வசி, மேனகா மூவருமே தாங்கள் எப்போதும் அழகுடன் திகழ்வதற்கு தேவகுருவான பிரகஸ்பதியிடம் வேண்டி வரம் கேட்டார்கள். அப்போது தேவகுரு சிவபூஜை செய்யும்படி அவர்களுக்கு ஆணையிட்டார். அவர்கள் இங்கு வந்து சிவபூஜைக்காக தீர்த்தம் ஒன்றை உருவாக்கினார்கள். அதிலே நீராடிவிட்டு
16 பட்டை சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். சிவன் அருளால் பேரழகு மங்கையராக மாறினார்கள். அரம்பையருக்கு அருள் செய்ததால் சுவாமிக்கு ரம்பேஸ்வரர் என்ற பெயர் உண்டு. இத்தலத்திலே ரம்பையங்கோட்டூர் என்ற பெயரும் உண்டு. தற்போது எலுமியங்கோட்டூர் என அழைக்கப்படுகின்றது. ஆனால் இதனுடைய உண்மையான பெயர் ரம்பையங்கோட்டூர் என்பதுதான். கோவிலுடைய நுழைவு வாயிலிலே 16 பட்டையுடன் கூடிய ரம்பாபுரிநாதர் மேற்கு நோக்கி அழகாக காட்சி தருகின்றார். தேவ மங்கையர் வழிபட்ட போது சிவன் யோக தட்சிணாமூர்த்தியாக காட்சியளித்து நீங்கள் மூவரும் என்றென்றும் இளமை பொலிவுடன் விளங்குக என வரமளித்தார். வலக்கையை மார்பிலே வைத்த நிலையிலே கோட்டத்திலே இருக்கும் இவரை வழிபட்டால் நம்முடைய இளமையும் பொலிவும் நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். நல்ல ஆரோக்கியம் இருந்தால் நமக்கு இளமையும் பொலிவும் கிடைக்கும் அல்லவா? ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டால் நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். சிவத்தலங்களை தரிசித்த ஞான சம்பந்தர் இத்தலத்தின் வழியாக வந்தபோது பசுவாக தோன்றி சிவன் வழிமறித்தார். தான் கோவில் கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டவே சம்பந்தரும் சிவனுக்கு அருமையாக ஒரு பதிகம் பாடினார். தினமும் கோபூஜை நடக்கின்ற இத்தலத்திலே ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 2 முதல் 7 வரையிலும், அதேபோல் செப்டம்பர் மாதம் 5 முதல் 11 வரையிலும், 11ஆம் தேதி வரையிலும் மூலவர் மீது சூரிய ஒளி படர்கின்றது என்பது அற்புதமான ஒரு நிகழ்வாகும். சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையிலே பூந்தமல்லியிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலே மேவலூர் குப்பம் என்ற ஊரிலிருந்து வலப்பக்கம் பேரம்பாக்கம் அடைந்து அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது நரசிங்கபுரம் திருக்கோவில். நரசிங்கபுரம் செல்லும் வழியிலே இந்த தலமானது அமைந்திருக்கின்றது. நல்ல ஒரு அற்புதமான நாள். பௌர்ணமி நாளிலே இந்த சிவபெருமானை பற்றி நாம் சிந்தித்தோம். சிவபெருமானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் அழகோடும் இளமையோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் திகழ வேண்டும், நல்ல ஆரோக்கியத்தோடும் திகழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.